வரும். ஹalleluya. அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களை எடுத்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எண்ணக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்களை எடுப்பே. அவர் போக்கிலும் வரக்கிலும் பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. இந்த பாடலை கூட பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே, என்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மகிமனை போற்றி மகிமை தேவனுடைய மகிமை, தேவனுக்கே மகிமை என்ற பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை இந்த கால வேளையில நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே அவரை துதிக்கும்படியா அவரை பாடும்படியா இந்த வேளையிலே எங்கெல்லாம் சபைகளிலே அவர் துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது தேவ பிரசன்னம் அங்கெல்லாம் அவர்களை நிரப்பும்படியாக இந்த பாடலை கூட தேவன் நம்மை பாடும்படியா இந்த கால வேளையிலே கிருபை செய்ததை நினைத்து நாம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார், தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமையோடு கூட நம்ம இந்த நாள் முழுவதும் இந்த வருடங்கள் போன வருடம் முழுவதும் பாதுகாத்து புதிய வருடத்தில் நடத்தி இந்த ஒரு முதலாவது மாதத்தை கூட தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாளை காணாமல் அநேகர் இந்த பூமியை விட்டு பிரிந்து போனாலும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த காலையில் துதிக்கும்படி அவரை பாடும்படியா நம்ம உருவாக்கி இருக்கிறார். அவரை நம்ம இன்னும் பாடி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே, நன்றியோடு கூட இந்த காலை வேளையில துதிக்க
பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வருகிறவரே, தினம் உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? போமா சரிங்களா? போமா. தலைப்பு என்ன தலைப்பு? வார்த்தையின் படி. இன்னைக்கு தலைப்பு வார்த்தையின் படி. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக நாங்கள் செய்ய போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படியெல்லாம் செய்கிறார், எப்படி செய்கிறார், யார் மூலம் செய்கிறார் என்கிறத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய பாட் ஒன்று இருக்கிறது, நம்முடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. ஆகவே அவருடைய பாட்டுக்கு அவர் என்ன செய்வார்? அவர் நமக்கு சொல்லுவார். நம்முடைய பாட்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்யணும். ஆமாம் இல்லையா? இணைந்து செய்ய விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட இணைந்து செய்ய முற்படுகிறார். ஆகவே நான் அதற்கு செவி கொடுத்து நான் செய்வேன். கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்ய வைப்பார். ஆமாம் இல்லையா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆமாம் இல்லையா? ஆகவே நமக்கு இருக்கிற பலன் கொஞ்சம், அதோடு கூட அவருடைய பலத்தினாலே நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்?
பலப்படப்படுவோம். ஆகவே வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆமென். ஆகவே இங்கே ஒரு பார்க்கிற ஒரு காரியத்தை, அப்ப தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது என்ன செய்கிறார்? ஆமென். 6வது நாளிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஆமாவே இல்லையா? அப்ப அவருடைய சாயலா நீங்கள் இருப்பீர்களானால் எப்படி இருப்பீங்க? அவர் செய்ய நினைக்கிறது நீங்க செய்வீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவுடைய சிந்தை இருக்க வேண்டும், அவருடைய சிந்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஆகவே அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த மனுஷனை உருவாக்கி இப்ப அந்த மனுஷனிடத்திலே ஆமென் அவர் என்ன செய்கிறார்? பறவைகள், மிருகங்கள் இவை எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன செய்கிறார்? அவனிடத்திலே கொண்டு வந்து பார்க்கிறார். அவன் என்ன? என்னுடைய சித்தத்தை அவன் செய்வானா என்று சொல்கிறான் என்று. என்னுடைய விருப்பத்தை செய்வானா? என்னுடைய மன விருப்பத்தை அவன் செய்வானா? நான் என்னுடைய சாயலாக உண்டாக்கின மனுஷனுக்கு என்னுடைய சுபாவம் இருக்கிறதா? நான் என்ன நினைக்கிறேன் அதை அவன் செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்? இவைகள் எல்லாவற்றையும் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மண்ணினாலே பாருங்க எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? நம்மளையும் மண்ணில் தான் உருவாக்குனாரு. பறவைகள், மிருகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் மண்ணில நல்லா உருவாக்கி இருக்கிறார். ஆமீன். அவர் நல்லா ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு யாரை போல? ஒரு குயவனை போல அவர் என்ன செய்கிறார்? மண்ணினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். சரியா? உண்டாக்கி பார்க்கிறார் ஆண்டவர். நான் படைத்த மனுஷன் நான் விரும்புகிறதை செய்கிறானா என்று சொல்லி. இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லி. அவர் நினைக்கிறதை செய்ய வேண்டும். அப்படி அந்த உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஏதேன் தோட்டத்தின் ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லி. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமாவில்லையா? ஆகவேதான் ஆண்டு கொள்ள வேண்டியவன் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் தன்னுடைய கைவசம் கொண்டு வர வேண்டும். ஆமாவில்லையா? ஆகவே அவைகளை என்ன செய்கிறார்? ஆண்டு கொள்ள வேண்டிய பறவைகள், மிருகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? இப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? நீங்க தான் பேர் வைக்கணும். உங்களுக்கு தான் என்ன இருக்கிறது? உரிமை இருக்குது. அப்பதான் நீங்க பேர் வச்சதான் உங்க பிள்ளைகள் நீங்க பேரை சொல்லி கூப்பிடுகிற போது அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? அதுகள் வருங்கள். அதனால ஆதாமுக்கு என்ன செஞ்சாரு? இவைகள் எல்லாம் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்னால் என்ன செய்யணும்? அவைகளுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? பேர் வைக்கணும். எப்படி பேர் வைக்கணும்? இப்ப நம்ம பேர் வைக்கிறது வேற விஷயம். நமக்கு என்னது? நம்ம ஏதாச்சும் வேத பேருன்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிற பேரை வைப்போம், இல்லாட்டி நல்ல லேட்டஸ்டான பேரை வைப்போம், அப்படி இப்படின்னு பெயர்களை வச்சு விட்டுருவோம். ஆனால் ஆமென், தேவன் அப்படி அல்ல. வேதத்தில் இருக்கிற பெயர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதாம் என்று. ஆகவே இந்த மனுஷன் இந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிற பொழுது அவைகளுடைய சுபாவம் என்னவோ அந்த சுபாவத்தை தான் பெயராக வைத்திருக்கிறார். புரிகிறதா? அப்ப நாங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஈசாக்கு என்று சொன்னா என்னது? என்னம்மா கொஞ்சம் நல்லா தான் சொல்லுவேன். என்ன பாச எனக்கு தெரியாதா? என்னது? நகைப்பு. அவ எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க முறைப்படி எப்படி கூப்பிடுவாங்க? நகைப்பு. அப்படின்னா எப்படி இருக்கும் ஈசாக்கு? அம்மாவே இல்லையா? ஆமா. யாபேசுக்கு ஒரு பேர் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தர் இருக்கு. அது போல இங்கே என்ன நடக்கிறது பாருங்களேன். வாசிட்டா பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தை கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு அதுக்கு பேராயிட்டு இன்றைய வரைக்கும் ஆதாம் வைத்த பேர்களை தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம மொழியில என்ன செய்யறோம்? அன்னைக்கு என்ன மொழி இருந்துச்சு நமக்கு தெரியாது. தேவனும் அவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க. யாரு? தேவனும் ஆதாமும். என்ன பாஷையில பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பாஷை இருக்கிறது. ஆமே. ஆதியில ஒரு பாஷை இருந்தது. அதை
வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எக்கோடியன் பாஷை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்பதாக என்ன பாஷை என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாஷை இருந்தது. அந்த பாஷையை என்ன செய்தாங்க, அதன்படியாக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாஷையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு பாஷையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். பெந்தெகோஸ்து நாளிலே யாவரும் கூடி இருக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பாஷையை நமக்கு அந்நிய பாஷை என்று கொடுத்திருக்கார். ஆமாவே இல்லை? ஆமாம். அது போல அன்றைக்கு யாருக்கு, ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருந்திருக்கும், ஒரு பாஷை இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? இதை ஒருவர் கவனித்தார். இவர் ஆதாமும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறபடினாலே இவர் என்ன செய்யணும், விலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவே? ஆகவே முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்குள்ளாய் ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினது போல, ஆமென், சீசர்கள் அவர்கள் அபிஷேகத்தை பெரும்படியாக அவர்கள் மேல் ஊதினது போல, அதுபோல உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஊதி இருக்கிறபடினா உங்களுக்கு தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்பதான் நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆமாவே இல்லையா? அது ரொம்ப கவனமாக இருக்கும். சும்மா ஊதுறதுன்னு சும்மா ஃபூன் ஊதுறது அல்ல. அது என்னது, அடி வைத்து அப்படி ஆண்டவர் அப்படியே அது என்னது, அவர் அது ஜீவ சுவாசம் அது அப்படியே எடுத்து என்ன செய்கிறார், உண்டாகிறது. சும்மா ஊதி விழுகிறது அல்ல, அது உண்டாக்கப்படுகிறது. வெறுமையா இருந்த அந்த என்னது, ஆதாமுக்குள்ளாக என்ன நடக்கிறது, அந்த பனியை சொல்றாரு. அப்பொழுது பனி மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானார். இந்த உலகத்திலே பிசாசு நம்மை அவன் கைகளை வைத்து நம்மை கொண்டு நம்மை மரித்தவர்களை போல வைத்திருந்தார். ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருக்கீங்க. நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கணும். ஆகவேதான் வேதத்தை வாசிக்கிற பொழுது சும்மா வெறுமையாக வாசிக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், ஆவி நிறைவோடு கூட என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆவி நிறைவோடு கூட வேதம் வாசிக்க வேண்டும். ஆவி நிறைவோடு கூட தான் பேச வேண்டும். எல்லாமே ஆவியானுடைய நடத்துவதற்குள்ளாக தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடத்தப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. அங்கே பார்க்கிறோம் உலகம் என்ன ஆயிற்று, பிசாசின் நிமித்தம் பாவத்திலே விழுந்துட்டு. ஆமாவே இல்லையா? பாவத்தில் விழுந்த உடனே ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். ஆமென். பேழை எதை குறிக்கிறது? தேவ சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே ஒரு பேழையை உண்டாக்க சொல்லுகிறார். அந்த பேழையிலே நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதில் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்போ அங்க சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆமென், ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆமென். அன்றைக்கு ஆமென் அங்கே நோவாவுக்கு ஒரு காரியத்தை வருகிறார். ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சீர்கட்டு போயிட்டார்கள். பாவம் பெருகிட்டு அதுக்கு பிறகு நீதிமானாகிய யாரை, நோவாவையும் நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு நோவா மூலமாக அந்த நற்செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் அங்கே இந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. 22வது வசனம் என்ன சொல்றது, மகள்? நோவா அப்படியே செய்தான். நோவா எப்படி சொன்னபடியே அந்த வார்த்தையின் படியாகவே அவன் செய்தான். கட்டளையிட்டபடியெல்லாம். இன்னைக்கு கால வேலையில வந்திருக்கிற நீங்களும் நானும்
அவர் சொன்னபடி செய்ய வேண்டும். ஆமென். உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். ஆமாவே இல்லையா? உங்கள் பிள்ளைகளை கட்ட வேண்டும். ஆமாவே இல்லையா? உங்களுடைய புருஷன், உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, இப்படி குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். சபை கட்டப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? இப்படி எல்லாவற்றையும் எப்படி கட்டப்பட வேண்டுமா? 27 என்ன சொல்லுது? அப்படியே இங்க கேட்கிற வார்த்தையின் படியாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதுல ஒரு மாறுதல் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லு. ஆண்டவர் சொல்ற நேரத்துல ஆமே நம்ம என்ன செஞ்சிடுறோம்? சில நேரங்கள்ல பாதி கேட்கறது, மீதியை என்ன செஞ்சிடுவோம்? விட்டுருவோம். சில பேருக்கு பாதி தான் ஒரு 10 நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் தான் விளங்கும். அதுக்கு மேல அப்படின்னு பேசாம போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் இங்கே அப்படி சொல்லப்படவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே லிசனிங். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறான். இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். இதை என்ன செய்யணும்? இது வரைக்கும் செஞ்சது இல்லை, இப்பதான் முதல் நான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது அவனுக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவன் நிதானித்து செய்கிறான். ஆமென் சொல்லுங்க. இந்த கால வேளையில் வந்திருக்க உங்களுக்கு ஆமே நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ நீங்க வர்றீங்க, உங்களை ஆமை அப்படிப்படி நல்ல இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கிறாரோ அந்த காரியம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அன்றைக்கு நோவாவிடத்துல அந்த காரியத்தை சொன்ன உடனே பாருங்க, அப்படியே செய்தான். கட்டளையிட்டபடியாக இப்படிதான் செய்ய வேண்டும்னா நீங்க அப்படிதான் செய்யணும். ஒரு ஜன்னலா இல்லை, அந்த 2 ஜன்னல் வைக்கணும், 2 பக்கம் பார்க்கணும், 2 கதவு வைக்கணும். ஆண்டவரை ஒண்ணுக்கு ஒரு கதவு இருக்கணும், பின்னுக்கு ஒரு கதவு இருந்தால் தான் ஆமே கடங்கரை வந்தால் பின்னுக்கு ஓடி போயிடணும். ஆமாவே இல்லையா? சொன்னபடி ராமின் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு காட்டினபடி, எனக்கு சொன்னபடி, எனக்கு வெளிப்படுத்தினபடி ஆமே நான் என்ன செய்வேன்? அவருடைய காரியத்தை செய்வேன். ஆமே. அந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு பேரையை உருவாக்கினார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்கு ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறார். ஆமே. நீங்களாம் அந்த சபையை உருவாக்கி இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? ஆமே. பவுல் சொல்லுகிற பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமாவே இல்லையா? இந்த சர்வ உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய 3வது படைப்பாகிய பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறார்? உங்களுக்குள்ளே மக்களும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் அங்கே அவர் வார்த்தையின்படி, ஒரு கட்டளையின்படியாக என்ன செய்கிறான்? அந்த காரியங்களை செய்கிறபடினால் ஆமே அவனும் அவன் வீட்டாரும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் மீட்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே உங்கள் மூலமாக என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு கூட்ட ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட. ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அங்கே நோவா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு குட் நியூஸ் இதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, இப்படி ஒரு அழிவு வரப்போகிறது, மழை வரப்போகிறது, பூமி என்ன செய்ய போகிறது? பூமியிலிருந்து என்னது? ஒவ்வொரு கணுக்களும் திறக்கப்பட போகிறது. பூமியுடைய நிலைமையெல்லாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் விளங்க மாட்டேங்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற பொழுதும், இந்த வரும் காரியங்களை குறித்து அறிவிக்கிற பொழுதும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? அது புலப்பட மாட்டேங்குது. ஆமாவே இல்லையா? அதனால நீங்க ஐயோ இவங்களுக்கெல்லாம் சொல்லி முடிஞ்ச, இனி முடியாது, இவங்க எப்படியோ போகுது. அப்படி அல்ல, உனக்கு கடமை, நீ சொல்லி ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆமே. அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆமே. நான் வந்தது, பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்தது? கீழ்ப்படிந்து எல்லாம் என்ன செய்தது? அந்த வேலைக்குள்ள ஆகி போகுது. மனுஷர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நோவா என்ன செய்கிறான்? தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுப்பாரா? கூப்பிட்டுருக்க மாட்டாரா? கூப்பிட்டுருப்பாரு. அம்மாவே இல்லையா? இப்ப அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்படியே மேகம், அப்படியே மின்னல், மேகம் அப்படியே மழை அப்படியே பெய்ய தொடங்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய தொடங்குது. ஆமாவா இல்லையா? அப்படியே தொடங்குது. கீழே பூமியில இருக்கிறது கணுக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு அப்படியே உருவாக்கி எல்லாம் உடைக்கப்பட்டு இப்ப என்னது? பேழை என்ன செய்தேன்? மெல்ல மெல்ல என்ன செய்தேன்? மேல் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஆமே. மேல் நோக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ என்னது? நோவாவால ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன இவ்வளவு ஜனங்களும் என்ன செய்ய போறாங்களோ, என்ன நடக்க போது தெரியல. அப்படி நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே பேழை அப்படியே மேலே போக ஆரம்பிக்க போகிறது. தேவன் சபையும் அப்படிதான் ஒரு நாள் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். அப்ப அநேகர் என்ன செய்வார்கள்? கைவிடப்பட வேண்டிய நிலைமை வரும். ஆகவே இந்த கால வேளையிலேயே
அவர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளையை நீங்கள் நான் செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? அது அவன் 12:1 வாசி மகன் 1-4 வரைக்கும் வாசி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே என்னதுமா சொன்னபடியே. அன்றைக்கு ஆபிரகாம் நான் வரமாட்டேன் ஆண்டவரே அப்படின்ற இன்னைக்கு நம்மளும் எங்க உட்காந்துருப்போம். புரிகிறதா? வாசிங்க மக முதல்ல இருந்து. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையோ முதலாவது என்ன செய்யணும்? உன் ஊர், உன் சுபாவம், உன் எண்ணம், உன் இனம், இது எங்க சொந்தக்காரவங்க, எங்க ஜாதிக்காரவங்க, உங்களோட தான் நான் இருப்பேன். உன் தகப்பனுடைய வீட்டையும் சொந்தக்காரங்க உறவுகள் இதையே நினைச்சுக்கிட்டு ஆமே சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ஞானசனம் இருந்து எங்க வீட்டுல கேட்கும் அது சரி இது சரி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு அந்த விட்டு போறது இல்லை. கல்யாணம் முடிச்சாலும் தகவல் வீட்டிலேயே செத்து கிடக்கிறது. அங்க அவர் அங்கேயே போறது, அங்கேயே போன் பண்றது, அங்கேயே கேட்கறது. இப்படி இருக்கு, அங்க மழை வருதா, அங்கே வெயில் அடிக்குதா, அது வருதா இது வருதான்னு சொல்லி அப்படியே குடும்பம் உறவு அப்படியே அதுக்குள்ளேயே கிடக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆமா, அந்த காலையில் நமக்கு அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். சில பேர் அப்படியே தான் இருக்கிறது. வீட்டையே பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறது, ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறது கிடக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு இது ஒரு உங்களுக்கு ஒரு இதை கட்டளையாய் கொடுக்குறாரா. அது வாசி மக கட்டளையை வாசி பார்ப்போம். இன்னும் ஒன்றும் இல்லை, நல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, ஆபிரகாமை நோக்கி சொல்லு. உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அம்மா இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யணும்? ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு ப்ரோசஸ் இருக்கிறது, ஒரு பிளானிங் ஒன்று வச்சிருக்கிறேன். அம்மாவே இல்லையா? அப்ப அந்த பிளானிங்ல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? ஞானம் உள்ளவர்களாக தான் சொல்ல முடியும். அந்த அந்த ஆண்டவர் இப்படி ஒரு ப்ரோசஸ் செய்ய போறேங்க நேரம் யாரெல்லாம் இருந்திருப்போம்? கரங்களை தட்டி தேவனே அன்னைக்கு ஆபிரகாம் நான் வரமாட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை விட்டு வரமாட்டேன், என் ஊரை விட்டு வரமாட்டேன், நான் என்னுடைய பழக்க வளங்களை விட்டு வரமாட்டேன், நான் அப்படிதான் இருந்தேன், எங்க ஜாதி இப்படிதான், எங்க ஜனம் இப்படிதான், வாழை எடுத்தா வெட்டாம விட மாட்டேன். ஆமாவா இல்லையா? ஆமா, நாங்க இதே தான் செஞ்சுக்கிட்டு போவோம். எங்க ஊர்ல நாங்க போட்டு தான் செஞ்சோம், நாங்க வேற எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அல்ல. அவன் கீழ்படிக்கிறான். அவராமின் சொல்லி இந்த கால வேலையிலே ஆமே அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஜாதி வகையில சில இடங்கள்ல சபைகள் இருக்குது, மொழிகள் எப்படி இருக்கு, அப்படி அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரே சபையில ஒரே அங்கத்தினராக இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார், நீனும் நானும் சரீரமாக இருக்கிறான் என்று. ஆகவே அவராக கூப்பிட்டோன்னு பாருங்க வாசி மகள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையோ வான்னு சொல்லலாம்ல, வரமாட்டோம், சாக்குவோம் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து கேட்குற ஆண்டவரே ஊழியத்துக்கு வரேன், அவன் எழுதி விட்டுட்டு வா. எப்படி ஆண்டவரை வரேன்? அப்பா செத்து போனோன்னு அடக்கம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு வாரேன், நீ அப்படியே ஓடி போயிட்டு ராமின் சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமாங்க வாங்குறதுன்னு ரிட்டைர்மெண்ட் கிடைச்சோன்னா ஒரு பெரிய லோனும் கிடைக்கும், அதை பிடிச்சோன்னா வாரேன், நீ ரிட்டைர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீ அங்கே போயிடுவேன். அம்மாவே இல்லையா? இப்படி அதுதான் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகா சொல்றாரு. என்னென்னலாம் நம்ம மனசுல இருக்க எல்லாம் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ ஆண்டவர் என் மனசுல உள்ளதை பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு? இதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம். உறவுகள்னால என்னது ஆஸ்வதிக்கப்பட முடியவில்லை. ஆமாவே இல்லையா? சொந்தங்கள்னால ஆஸ்வதிக்கப்படும். சில காரியங்களை எங்களால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆபிரகாம் முடிவெடுத்தான், தேவனுடைய முடிவை அவனை ஏற்றுக்கொண்டாராம் என்று. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் உங்களுக்கு ஒரு முடிவை எடுத்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லாது போனா வேற ஒருத்தருடைய ஆமை இதுல நீங்க என்ன செய்யக்கூடாது, குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? நீ முடிவெடுத்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்படும்.
உன்னை அழைச்சிருக்கிறா, நீ முடிவு எடுக்காம இன்னொருத்தரோட சுகத்துல, இன்னொருத்தரோட சாப்பாட்டுல, இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யக்கூடாது, இடைப்படக்கூடாது. வாசிக்க மகன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. சொல்லுங்க, நீ போனீன்னா உன்னை பெரிய ஜாதியா மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். ஆசீர்வதித்து, அவர் ரெண்டாவது சொல்ற, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிட்டு பிச்சைக்காரனை வைக்க மாட்டேன், ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்றாரு, உன் பேர் எப்படி இருக்கணும், உங்க பேரு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியணும். ஆமாவே, இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரோட பேர்கள் சொன்னோன்னே நம்ம என்ன சொல்றோம், பேரை சொன்னோன்னே சொல்றோம். உங்களை ஆண்டவருக்கு பெயர்களை சொல்லகளே தெரியணும். ஆமா, ஐயோ அது பேரா, அது பேரே சொல்லாதீங்க. அந்த பேரை சொன்னாலே நமக்கு விடியாது. அம்மாவே இல்லையா, சொன்ன நம்மளுடைய பேர்கள் சொல்லி சில பேர் அந்த பேரை வைக்காதீங்க. அந்த பேரை வச்சாலே அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்காது. அம்மாவே இல்லையா, நம்ம சில பேருடைய தீமையான காரியத்தினால சில பிள்ளைகளுக்கு அந்த பேரை வைக்கிறப்ப வைக்காதீங்கப்பா, அந்த பேரை வச்சு அந்த பிள்ளை அதே மாதிரி போயிடும். அம்மாவே இல்லையா, சில பேர்கள் சொல்லல சில பேருக்கு பயம் உண்டாகும். அம்மாவே இல்லையா, வாசிங்க. நீ சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக எப்பொழுது அவர் அழைக்கிற பொழுது. ஆமே, மறு உத்தரவு கொடுத்து அங்கே நின்று கொண்டிருக்காம பேக்க எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும், அவரோடு கூட வரணும். அவர் காட்டுகிற தேசம், ஆமே, உங்களுக்கு என்று ஆயத்தப்பட்ட தேசம். ஆமாவே இல்லையா, ஆகவே அந்த தேசம் தான் இன்னை வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா, அங்க எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கா. வாசி மகள், நீங்க எப்படி என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கீங்க, அங்கே இருந்தா எப்படி இருப்பீங்க, அதே தான் தேங்காவை உரிச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். பனமரத்துல ஏறி அது என்னது பதுங்கி இறக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அழைச்சிட்டே நீ வந்துட்டீங்கன்னா நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மற்றவங்களை கை நீட்டி நிற்கிறதுக்கு அல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆகவே நீ என்ன செய்யணும், உனக்கும் எனக்கு இருக்கிற இந்த உடன்படிக்கை நீ என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் தானேன். நீங்க ஒரு கம்பெனியோ ஒரு வீடு ஏதோ ஒன்று செய்ய போறீங்க, அப்ப அந்த போஸ் சொல்றாரு, அந்த உங்களோட கேர் பண்றவர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும், சரி சொல்லி என்ன செஞ்சிடணும், ஆயத்தப்படுத்திடணும். அம்மாவே இல்லையா, போன் பண்ணா போவோம், எனக்கு தான் சந்தேகமா இருக்கு அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய சந்தேகமே நம்மளை கொண்டு வரும். அம்மாவே இல்லையா, அதனால என்னது ஒரு மனுஷன் கூப்பிட்டே ஓடுறோம். அம்மாவே இல்லையா, இந்த காலை வேளையில தேவன் உங்களை அழைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியிலே வருகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை பற்றி தேவனை உங்களுக்கு யாத்திராக்கள் 34:4 வாசிக்க மாட்டேன். அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடி இங்கே ஒரு காரியத்தை பார்த்தோம். சில ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு மோசைக்கு கட்டளை கொடுத்து இந்த ஜனங்கள் அடிக்கடி தவறான வழிகளை போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை ஒரு கட்டளையை கை கொள்ளும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் செய்கிறார். ஒரு கற்பலையை எடுத்து அந்த கற்பலைகளை என்ன செய்ய வேண்டும், சில கட்டளைகள் சில காரியங்களை எழுத வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், மோசே இடத்திலே சொல்லுகிறார். ஆமென். வாசிமகள். அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடியே கரங்களை தட்டி தேவன் சின்னமலைக்கு என்னத்தை கொண்டு போறாரு, 2 கல்லை தான் கொண்டு போறாரு. 2 அந்த என்னது இங்க எல்லாம் இருக்கும், அது என்ன கல்லுனா இந்த பேரெல்லாம் எழுதியெல்லாம் வச்சிருப்பாங்க, அது என்ன கல், என்னங்க கிச்சனுக்கெல்லாம் அப்படியே போடுவீங்க, கடப்பா கல், அந்த நேரம் கடப்பா கல். நம்ம சும்மா சொல்லுவோம் கடப்பா கல் இல்லை, அந்த மோசை என்ன கல்லில் கொண்டு போனாரோ என்னவோ தெரியல. அவங்க உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஒண்ணு என்ன செஞ்சாரு,
ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கறது இங்கே எழுதுறாங்க. அம்மாவே இல்லையா அந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு வாசிக்கிற மகன் அழகா இருக்கிறது. அப்பொழுது மோசே இழைத்து என்ன செய்யறாரு? தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? ஆமா, பாஸ்டர் ஏதோ கொண்டு வர சொன்னாரு. போவோம், நமக்கு 10 மணி தான் அதிகாலை. இந்த பயல்கள்லாம் கூப்பிட்டா 12 மணிக்கு வந்து நிற்பாங்க. இங்கே போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. 8 மணிக்கு வரேன். நான் 8 அவங்களுக்கு தெரியும் 8 மணிக்கெல்லாம் வரவும் போவேன் சொல்றேன். நானும் இவங்களுக்கு இப்போ பாவம்னு வாங்கடா அப்படின்னா 10-12 மணிக்கு வந்து நிற்பாங்க. வந்து அது இங்கே வர மாட்டாங்க. கீழே போயிட்டு அங்கே ஆண்டி தலையை காட்டிட்டு வருவாங்க. ஆண்டி சோறு கொடுத்துட்டு. இப்ப பாருங்களேன் மோசே என்ன சொல்றாரு வாசிங்களேன். எப்பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுத்தவனே, அதுதான் அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைக்கிறாரு. அது என்ன செய்யறாரு? அவரே இழைக்கிறார். ராமேந்திர வேற யாரையும் கொண்டு வந்து சம்பளத்துக்கு இழைக்கல. உனக்கு சொன்னா நீயே செய்யணும். நீ சோம்பேறியா யாருக்கையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் நஷ்டப்பட்டு ஓடி போயிடும். நீ தான் என்ன செய்யணும்? உனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியாக நீ தான் அதை இழைச்சி நீ தான் அவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆமாவே வேற ஒருத்தர் கொடுத்தா செய்ய மாட்டாங்க. ஆமாவே உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா நீ தான் செய்யணும். நீ கீபோர்டு வாசிக்க நீ தான் வாசிக்கணும். நீ பாடணும் நீ தான் பாடணும். ஆமாவே இல்லையா? அது வேற ஒருத்தர் நீங்க பாடணும், நீங்க நல்லா வாசிக்கணும். நல்லா தான் வாசிப்பாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுமே. ஆண்டவர் உனக்கு தானே கொடுத்தாரு. அது இன்னொருத்தர் செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நமக்கே யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோமா? சொல்லுங்க. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட ஹஸ்பண்டு நீங்கள் ஒரு விரும்பின சாப்பாடு ஒன்று செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் சோம்பேறி பட்டுக்கிட்டு அந்த சிஸ்டர் நல்லா செய்வாங்க, வேணாம் வாசிங்க. அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இரவெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க. அதுதான் விடியுமே. எப்ப விடியுமேனோ அதுக்காக எல்லாம் விடியுமா? அவன் என்ன செஞ்சிருப்பான்? சிந்திச்சு இருந்திருப்பான். எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், இதை எப்படி உருவாக்கணும், அப்படி செய்யலாம். அப்பதான் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். ராமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்வார்? அதை அந்த புத்தியை கொடுப்பார், அந்த அறிவை கொடுப்பார், அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்ப அவன் எல்லாம் பிரெயின் பண்ணணும். அவனுக்கு என்ன ஆயிடும்? இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு புரிகிறதா? சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ராமேன்னு சொல்லு. உங்களுக்கு விருப்பமான காணிக்கை, உங்களுக்கு விருப்பமான தசம் அதெல்லாம் விரும்ப மாட்டார். ராமே கொளுத்த கண்டுனா கொளுத்த கண்டுதான் அடைக்கணும். சும்மா ஆண்டவர் ஊழியத்துக்கு சொல்லி ஒரு நொண்டியை கொண்டு விடக்கூடாது. ஆண்டவர் தானே ஒரு கண்ணு தெரியாத கோழியை கொண்டு என்ன செய்யக்கூடாது? படைக்கக்கூடாது. கண்டுபிடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யக்கூடாதுன்னு அதை நீங்க வேற எங்கேயும் கொண்டு போய் படைக்கலாம். என் தேவனுக்கு நல்லது சொல்லுங்க. அப்ப அவர் செய்ய சொன்னா, இப்ப ஒருத்தர் செய்ய சொல்லிட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு யாரோ ஒரு பெரிய அதிகாரிகள் யாராச்சும் ஏதாவது செய்ய சொல்லிட்டு எப்படியெல்லாம் செய்யும். எனக்கு பெஸ்ட் வந்து எனது ஐஸ்கிரீம் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஐஸ்கிரீம் வாங்கி அதை மெஷினை போட்டு அதை செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்து அவன் வாங்கி தின்னுட்டு அப்படி போயிடுவான். ஆமாவே இல்லை, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை பழி வாங்கினேன். ஆண்டவர் அவர் தன் சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு விசேஷ ஞானத்தை கிருபையை கொடுத்திருக்கார். அவன் மோசே யாரு? சகல கலைகளையும் எகிப்தின் சகல கலைகளையும் கட்டவன் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு ஊழியத்தில் அப்படிதான் எல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கே நம்ம சொல்லி இல்லை ஆண்டவரை பிட்டியா இல்லை ஆண்டவரை ரவுனா செய்யணும்னு சொல்லிடுவோம். ஆமாவே இல்லையா? அவன் சொன்னபடியே செய்யணும். ராமின் சொல்லுங்க. நீங்கள் என்ன படித்திருக்கலாம், நீங்க என்ன செய்யலாம், ஆனால் ஊழியம் என்று வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் செய்ய வேண்டும். வாசி மகள். அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் அந்த 2 கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு தன் கையில அதுக்கு ஒரு ஆள் பிடிக்கல மோசே என்னது. ஆமா அப்படிதான் சொல்லுங்க. ஊழியங்கள் போட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க? பைபிளை வாங்குவாங்க. பாஸ்டர் பைபிளை கொண்டு வரேன் போய் உட்கார்ந்த ஷூவை கலெக்ட வருவாங்க, அப்படியெல்லாம் செய்ய வருவாங்க. நாமே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லுங்க. உன் தேவனுக்கு நீதான் என்ன செய்ய வேண்டும்? பணிவிடை செய்ய வேண்டும். ஆமாவே அங்கே வருகிறார்கள், 3 வருகிறார்கள். ஆமே இயேசு கிறிஸ்துவோட 2 தூதர்கள் வருகிறார்கள். தூரத்தில் வருகிற பொழுது ஆபிரகாம் பார்க்கிறான். பார்த்த உடனே ஓடி போய் அவனே என்ன செய்யறான்? ஒரு ஆட்டை பிடித்து அதை என்ன செய்யறான்? சமைத்து கொண்டு வந்து அவனே பரிமாறுகிறான்.
நீங்கள் தான் செய்ய வேண்டும் அந்த ஊழியம். வராமல் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் செய்யணும். வராமல் சொல்லுங்க. சும்மா 8 மணிக்கு ஆராதனைனா 7:45 வந்து இங்கே உட்காரணும். ஆமாவே இல்லையா? 9 மணிக்கு அப்படியே வாருங்க. மீன்காரவங்க மீனை தூக்கிட்டு வர மாதிரி இப்படியே வாருங்க. கட்ட பேசுகிறார். அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ஊழியத்துக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். உன் கை கிரியைகளை கொண்டு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆமாவே இல்லையா? ஆமை நாமை நாமை அதை நீங்க விசுவாசிக்கணும். நான் தான் இதை செய்வேன்னு நீங்க அடம்பிடிக்கணும். ஆமாவே நீங்க செய்யுங்க சிஸ்டர், நீங்க நல்லா பாடுவீங்க சிஸ்டர், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், இடிச்சு விடக்கூடாது. உபவாச நாட்கள்லாம் வந்து பாரு, இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும், எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணணும். ஆமாவே இல்லையா? அப்படியே ஆமாம், அந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். நம்ம இந்த முறை எல்லாரும் அழகாக ஜெபிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. உணர்வாக உடைக்கப்பட்டு சில பேர் ஜெபிப்பதை நான் பார்த்தேன். ஆமாவே இல்லையா? சும்மா இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு ஆண்டவருக்கு டாட்டா காட்ட முடியாது. அவருக்கு செய்கிறதை செய்யணும். அப்படி வாளியில எழுப்பி என்ன செய்யறான்? பலகை எடுத்துக்கொண்டு ஓடுறான். தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். சும்மா இல்ல மலை, சும்மா இல்ல. சீனா மலையில எவ்வளவு உயரம். ஆமாவே இல்லையா? எடுத்துக்கொண்டு போய் காத்திருக்கிறான். ஆமாவே இல்லையா? அங்கே கர்த்தர் எழுதுகிறார். உன் சரித்திரத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆமாவே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வர. அதுவரைக்கும் ஆமீன் அவர்கள் விசுவாசத்தினால் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமீன் பிரமாண கட்டளையின்படியாக அவர்களை கொண்டு நடத்தினார். ஆமாவே இல்லையா? ஆகவே இந்த கால வேளையிலே நமக்கு ஒரு பிரமாணம், ஒரு கட்டளைக்கு மேலாக இந்த வேத சத்தியம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டளைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போல நீ இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டபடியே பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். சொல்லுங்க, முறிய அடித்தான். தாவீது யாரு? ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதை விட யுத்தம் செய்ய பயிற்சி பெற்றவன். ஆமாவே இல்லையா? அப்படி பயிற்சி பெற்றவனாக இருந்தும் கூட என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நம்முடைய பயிற்சி, நாங்கள் படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய மூளை, அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது? எதையும் மேற்கொள்ள முடியாது. அங்கே பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியர் தெரியுதானே? பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ண வாரதா இருந்து யார் பெலிஸ்தியருக்கு துணையா இருந்திருப்பாங்க? பெலிஸ்தியன் ஆராதிக்கிற அவருடைய தெய்வம் பாகால் என்கிற அந்த தெய்வமாக இருக்கும். அஸ்ரோத்துங்கிற தெய்வமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அவருடைய தெய்வத்தின் பெயர் என்னது? தாகம் தலைகளை விழுந்துச்சு. அதுதான் அவங்களை என்ன செஞ்சிருக்கு? வழி நடத்துது. அதனால இவன் வந்து கேட்கிறோம், ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும்? அவர்களை என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? பிரச்சனை வந்து என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஆண்டவரே இப்படி சம்பவம் நடக்க என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு சொல்லுவார். இதை விட்டுட்டு போயிட்டு அப்படியே தலையில ஒரு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே சுகத்துக்குள்ள போயிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நான் சொல்ல போறேன், கேளு. ஆண்டவரே சொல்றேன். ஆண்டவரே போவான். நான் விஷயத்தை சொல்ல போறேன், கொஞ்சம் லிசனிங் கேளு அப்படின்னு இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆனால் அங்கே தாவீது என்ன சொல்கிறார்? விசாரிக்கும்படி இதை கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் எல்லா நேரங்களுமே ஒப்பாரி வைக்க கூடாது. சில நேரங்கள்ல ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கா அப்படி பேசி பழகுங்களே.
நான் ஜெபிக்கிறதை குறித்து நான் தவறாக சொல்லவில்லை. ஜெபத்துல நம்ம எப்படி அவரோட ஹேண்டில் பண்ணணுங்கிறது விஷயம். ஆமாவே இல்லையா? இப்போ உங்களோட அப்பா நீங்க போறீங்க, போகணும்னா மாமக என்னங்க என்ன செய்வாரு? சொல்ல விஷயத்தை ஆமாவே இல்லையா? ஒரு பரஸ்பரம் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆமே, இந்த காரியத்துல நீங்க பலவீனராக இருக்கலாம், உங்களை வழி நடத்துகிறவர் பலம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவருக்கு ஆலோசனை கேட்க வேண்டும். ஆமாவே இல்லை? இந்த ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கிறேன், இதுக்கு என்ன செய்யணும்? பல ஆலோசனை கொடுப்பாங்க, அதெல்லாம் சரி வராது. நீ தேவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஆலோசனை கேட்க நிற்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அதுபோல தேவனும் சில வேளைகளிலே உன்னிடத்துல ஆலோசனை கேட்கிறவராக இருக்கிறார். எங்கேயாச்சும் அப்படியே ஆலோசனை கேட்டிருக்கிறா? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஆபிரகாம் இடத்திலே யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறான்? நிற்கிறார். ஏன்னா ஆசீர்வாதமான காரியமா இருந்தால் யார்கிட்டும் கேட்க தேவையில்லை. இது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். ஒரு கூட்ட ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள். நம்ம ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல, உருவாக்குகிறவர். ஆமாவே இல்லையா? ஆனால் இந்த ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வேதனைப்படுகிறார். யாராச்சும் இவர்களுக்காக பரிந்து பேச மாட்டார்களா? நீ செய்த சில தவறுகளுக்காக உனக்காக பரிந்து பேசுகிற பொழுது, ஒருவேளை நீ செய்த தவறு உனக்கு அறியாமல் இருக்கிறபடினாலே உனக்காக யாரோ ஒருவர் பரிந்து பேசினால் தேவன் உங்களுக்கு இறங்குவார். அந்த 4 பேர் அந்த பாவம் என்னது துன்மார்க்கனை கொண்டு வராங்க. ஆமாவே இல்லையா? அவன் பயங்கரமானவன். ஆனால் அந்த 4 பேருடைய விசுவாசம் அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குது. ஆமாவே இல்லையா? அதுபோல் அநேக இடங்களில் வேதத்தில் இருக்கு சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்? இரக்கம் செய்கிறவராக, இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு உங்களுக்காக என்ன செய்கிறான்? விண்ணப்பம் செய்கிறார். வாசி மகள் கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல், ஆண்டவர் சொல்லுங்க, நீ என்ன செய்யக்கூடாது? நீ நேராய் போக கூடாது. அவர்களுக்கு பின்னாலே சுற்றி, அவரை பின்னால சுத்தணும். ராமன் சொல்லுங்க. முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து சொல்றாரு. இப்படிதான் நீ செய்யணும். ராமன் சொல்லுங்க. எதிராளி என்ன செய்ய வேண்டும்? எப்படி மேற்கொள்ள வேண்டும்? பிரச்சனை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? நீங்க ஒரு பிரச்சனைகளை தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க. ஆமே அல்ல, ஆண்டவர் என்ன செய்யறான்? அங்க தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலவேளையில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களானா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைப்படி நீ போய் என்ன செய்யலாம்? வாசிங்க மகன். முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் அவர்கள் போகிற பொழுது அந்த இரைச்சல் சத்தம் கேட்கும். சீக்கிரமா எழும்பி போ. உடனே என்ன செய்யணும்? எழும்பி போ. அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன செய்ய வேண்டும்? உடனே எழும்பிடணும். எதிராளி வந்துட்டான். ஆமென். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டவர் அங்கே நிற்கிறவர் அல்ல, அவர் உனக்கு முன்பதாக போய் உன் எதிராளியை மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்ப நீ அவர் சொல்றது படி கீழ்ப்படியணும். நீ ஆலோசனை கேட்கிற அந்த ஆலோசனை படி உங்களுக்கு சொல்றோம். இங்கே வாங்க, உங்களுக்கு ஆலோசனை நான் கொடுக்குறேன். இங்கே தலை ஆட்டிட்டு கேட்டுக்கு அங்கிட்டு போய் எனக்கு இப்படி ஆட்டிட்டு தலை அங்கிட்டு போய் இப்படி ஆடுறது. அப்ப பிசாசு என்ன செய்வான்? நமக்கு அதுதானே ஆசை. எதுனாலும் பிசாசு அவன் பாவம். அவன் என்ன இடத்துல சுத்திக்கு திரியிறான் பாவம். நம்ம என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு வாங்க, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே மழை பெய்யுது, ஆண்டவரே விசுவாச கட்டினீங்களா? எத்தனை பேர் கட்டினீங்க? மழையை உண்டாக்குற ஒரு கர்த்தர். காலையிலே எழுப்பி என்ன செய்யணும்? தாவீதை போல என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஆண்டவரே இந்த மழை நிற்குமா ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், வசனம் எல்லாம் கொடுப்பார். ஆமாவே இல்லையா? இத்தனை பேர் ஜெபம் பண்ணி வசனம் கொடுத்தாரா? சொல்லுங்களேன். எங்க நீங்க பேசவே மாட்டீங்களே. உங்களோட பேசிக்கிட்டு எனக்கு கவலையா இருக்கும். ஆமே, ஒரு சத்தம்லாம் அமைதியா, மழை கூட சத்தம் போட்டுருக்கீங்க, அமைதியா இருக்கு. சரி, வாசிக்க மகன். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம், கட்டளையிட்ட பிரகாரம் நோட் பண்ணுங்க. அதை கட்டளையிட்ட பிரகாரம் ஆண்டவர் அது கொஞ்சம் பிசுக்கு தட்டாங்க, அப்படியே இருக்கும். பிரகாரம் அவன் செய்கிறான். பிரகாரம் அப்படின்னு என்னது? அந்த சொன்னபடியே செய்யணும். ராமேன் சொல்ற ஆண்டவர் சொல்லுகிறான் இப்படி போங்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த நேரம் நமக்கு வேறு வழி ஒண்ணு இருக்கும்.
யோசேப்புக்கு ஒரு வழி இருந்துச்சு, ஆமாவே இல்லையா? போத்திபார் வீட்டில் அந்த ஆசீர்வாதம் அங்கே என்ன இருந்தது? பிசாசு அங்கே வச்சிருந்தான், ஆமாவே இல்லையா? அந்த ஆசீர்வாதம் அங்கே என்ன உண்மையிலே மாம்சத்துக்கு உறவினானது என்ன செஞ்சிருப்பான்? இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் போல, இங்கே தான் தங்கணும், அங்கே தான் இருந்தான். ஆனாலும் அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டார். காரணம் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தில் அவன் எப்படி இருந்தான்? என்ன பயனா போனான், ஒண்ணுமே நடக்கல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கும். வாலிபனா வர்ற வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்திருப்பாங்க. அந்த அம்மா சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டு தம்பி எப்படி இருக்கிற நல்லா இருக்கும். வாலிபன் வளர்ச்சி அடைகிறான், உடாமின்னு சொல்லி இந்த வளர்ச்சி அடைகிற வரைக்கும் ஆமே என்னது அங்க பாவம் பெருகல, பாவம் பிறக்கல. அவன் வாலிபனா வந்துட்டான். இப்ப தேச தாடி மீசையெல்லாம் வந்துட்டு தலையிலோட மாதிரி இருக்கு. இப்ப அங்கே பிசாசு மெல்ல அந்த வீட்டுக்குள் போகுது. புரியுதா? அந்த ஸ்திரிக்குள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் அப்படி அல்ல. ஆனால் அதுக்கு பிறகு பாவம் என்ன செய்கிறது? வாலிப பிள்ளைங்க மிக கவனமாக இருக்கும். இந்த உலக இச்சை அப்படிதான் அப்படியே படிப்படியாய் வரும், நம்மளை கொண்டு போய் செவத்தில் கொண்டு போய் அடிச்சிடும். ஆமே. ஆனாலும் அவன் விட்டு விலகி ஓடி போனான். ராமின்னு சொல்லி ஆமாவே இல்லையா? இந்த காலங்களில் நீங்கள் நான் எச்சரிக்கையா இருக்கேன். வாசி மகன் முடிச்சுட்டேன்னா தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கோபா துவங்கி கேசர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். முறியடிக்க கூடாது, முறிய அடிக்கணும். எப்படி முறிய அடிக்கணும்? கையை பிடிச்சி அப்படி முறுக்கியதை செய்யணும். அதெல்லாம் அவை இல்லையா? சத்துருவை மேற்கொள்ளணும். ராமேன் சொல்லு. இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்கள் உங்கள் முயற்சியில ஒண்ணுமே செய்ய முடியாது. ராமேன் சொல்லு. ஆமே. ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரணது அதுதான் உபவாசம். அங்க யோசபாத் உபவாசிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எஸ்தர் உபவாசிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படி உபவாச நாளிலே மாமிசத்தை அடக்கி நீங்க தேவ சமூகத்திலே விசாரிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு கூட இருந்து அவர் சத்துருவை மேற்கொள்வார். பெலிஸ்தியரை மேற்கொள்ள தாவீது தேவைப்பட்டான். அதுபோல நீங்களும் நானும் ஆமே இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, அவருக்கு ஜெயத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு நீங்களும் நானும் தேவையாக இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்ச ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுவார். அதுவல்ல, ஆண்டவர் உங்களோடு இணைந்து சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். காரணம் அவர் உங்களை அவர் சாயலாக உண்டாக்குனபடினா. வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு சில காரியங்களை வாசித்து அப்படியே நாங்கள் முடிச்சுவோம். முடிச்சுட்டேன். அதற்கு சீமோன் லூக்கா 5ஆம் அதிகாரம் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசுவை வந்துட்டு எங்க வந்துட்டோம்? இயேசுடைய காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்ப காலையிலே வந்து என்ன செய்றாங்க? இது ஒரு கடற்கரையான ஒரு பகுதி, பீச். ஆமா. அப்ப இப்ப நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? அந்த பீச்சுக்கு போயிடணும். ஆமாவா இல்லையா? ஆமா. பீச்சுக்கு போனா படகை தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. சரியா? வாசிங்க. அந்த படகுகளிலே ஒன்றுல ஏறினான். கணக்கா ஏறினார். நீங்க 1000 பேர் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்களை ஒருத்தர் ஆண்டவருக்கு தேவை. அவங்களை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமாவே இல்லையா? இன்னைக்கு இது எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். சீமோன் பேதுருக்கு அது ரட்சணை நாளாக இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா பார்க்கிறார், யாரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்? இயேசு. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அந்த வலையை என்னது சரி பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன உண்டாகிறது? விசுவாசம் வந்து கொண்டு சொல்லுங்க. வசனத்தை கேட்கிற பொழுது எல்லாருக்கும் விசுவாசம் வரணும். ஆமாவே இல்லையா? ஆனால் பேதுருவுக்கு இன்னும் அதிகமான ஒரு விசுவாசம் உண்டானது. கரங்களை தட்டிட்டு அதுக்காக தான் ஆண்டவர் போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணா, ஆமே இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்க இதில் யாராவது ஒருவருக்கு என்னவாக இருக்கும்? இந்த வசனம் தொடப்பட்டிருக்கும். ஆமென். அந்த ஒரே ஒருத்தருக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன். எல்லாருக்கும் நீங்க நினைக்க கூடாது. ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, பெரிய ஒரு ஊழியம் நடக்கிற பொழுது பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமாக்கப்படுவார்கள். அதிலே ஒரு சில பேர் குணமாக்கப்படுவார்கள். அந்த குணமாக்கப்படுகிற பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். சுகமாகிறது எல்லாருக்கும் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் சுகம் பெறுவது பெருசல்ல, சுகமாக பெற்றவர்கள் குணமாக்கப்பட வேண்டும். குணமாக்கப்படுவது என்பது
மனம் திரும்பவர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவருடைய ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கு. அவர் பின்பு அவர் அந்த என்னது கடற்கரையில் நிற்கிற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். எல்லாம் நெருங்கிட்டாங்க, எல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவரை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? உங்க படகு உங்க கார்ல வேற யாரும் பயணம், நீங்க காரை பண்ண நிப்பாட்டுறீங்க, யாராச்சும் காருங்க தொட்டா என்ன செய்யுங்க? ஆமா, இவர் ஏறிட்டார். பிராமின் சொல்லுங்க. இயேசு உங்கள்ட்ட கேட்கல, உங்கள்ட்ட ஒண்ணுமே செய்யல, உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. மாடு ஆடு கொள்ளையெல்லாம் தின்னுட்டு ஒண்ணுமே இல்லைன்னா அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் மட்டும் ஆமே ஆமைன்னு இருக்காங்க. மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்கு? புரியுதா? அவர் கேட்டுக்கிட்டு வந்தாரா? நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அதுதான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை தெரியல, நீ ஓடி திரிஞ்ச, எங்கெல்லாம் ஓடி திரிஞ்ச, ஆனா நான் என்ன செஞ்சேன்? உனக்கு பின்னால வந்தேன். ராமே சொன்னேன், உன்னை பிடிக்க வந்தேன். போக முடியாது, அசைக்க முடியாது, ஓடவும் முடியாது, எங்கேயும் ஒளிஞ்சிருக்க முடியாது. சவுல் போய் ஒளிந்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? அதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? கேர் கரையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். தெரியுறாங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? ஆமா, அது போலதான் நீங்க எங்க கேர் கடியில உட்கார்ந்தாலும் சரி, அவன் கேருக்கு மேல இருந்தாலும் சரி, அவர் கண் வச்சுட்டாரு. ஹலோ மாட்டப்பங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கலாம், அங்கே நிற்பாரு. ராமின்னு சொல்லி இங்கே வந்துட்டனே அப்படிங்கிற இங்கே வந்து நிற்பார். ஆமாவே இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? இஸ் லவ், உங்களை லவ் பண்றாரு. ராமின் சொல்லி அப்படிதானே? அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன், காணும் இங்கே வந்து நிற்கிறீங்களோ? ஹலோ, ஐ ஆம் வெயிட்டிங் தேர், யூ ஆர் வெயிட்டிங் ஹியர். டமாட்டாரு அப்படி அன்பு அவரோட பெரிதான ஒரு அன்பு. ஆமாவே விட்டல. எங்க போய் உட்கார்ந்தாலும், சினிமா தியேட்டர் போய் உட்கார்ந்துருக்கேன், அங்கேயும் வருவாங்க. வேற எங்க கல்யாணத்துக்கு போய் அங்கேயும் வருவார். ஹாய் ஹாய். ஆமே. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த கேரக்டர், அந்த குவாலிட்டி நான். ஆமாவே இல்லையா? உலகத்தில் அப்படிதான் நான் இருந்தேன். எல்லா இடத்துலையும் விரட்டி விரட்டி வந்து கடைசியில் சாக போறேன் எடுத்தேன். நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை கொடுத்தேன். தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஆகவே சீமனுடைய அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு. யாரை கேட்கிறாரு? சீமன் யாரு? அந்த மீன் பிடிக்கிற மனுஷன். அவன் சொந்த படகு வச்சிருக்கிறான். இவருக்கு ஒன்றுமே இல்லை, தூங்குறதுக்கு இடமே இல்லை. அப்படிதான் சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு? படகு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களோட காரு இல்லை ஏதோ ஒருத்தர் பைக்ல ஏறிட்டு ஏதோ வாங்கிட்டு போறாரு. உங்களோட காரை இல்லாட்டி பைக்கை வாங்கிட்டு போறாரு. அப்படி நீங்க ஏறி உட்காந்துட்டு, அவர் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்க, நான் எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராத சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சீண்டி பார்ப்பார். வராமின்னு சொல்லி அவன் செய்யறானா என்று சொல்லி படகை தான் கொடுத்தேன். படகு வேற என்ன செய்யணும்? எனக்கு வேற வேலை இல்லை. நான் அடுத்த நாள் என்ன செய்யணும்? மீன் பிடிக்க போகணும். எனக்கு மீனே இல்லை, வலையெல்லாம் பிஞ்சு கிடக்கு, அதில் ஒன்றுமே மாட்டலை. போட்டோ எடுத்தா வேறு என்னது ஷூவும் வேற என்னது வேற என்னென்னலாம் வந்து கிடக்கு சொல்லி எல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்ப என்ன செஞ்சாரு பேதுரு? என்ன சொன்னாரு? இயேசுடைய என்னது விருப்பத்தை, இஷ்டத்தை நிறைவேற்றினார். அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படகை கொடுத்தான். எத்தனை பேர் வீட்டு கூட்டவங்கன்னா யோசிக்கிறீங்க? அம்மா இல்லையா? தன் படகை கொடுக்கிறான். ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இவர் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு என்னால் முடிந்த ஒன்றே ஒன்று, இந்த படகை நான் கொடுத்து அவரை நான் கனப்படுத்த விரும்புகிறேன்.
எனக்கு எத்தனை பேர் வீடு வாசலாம் வாங்கி வச்சுட்டு நாம யோசிக்கிறீங்க, வீட்டுக்கு விட்டாங்க அந்த 2 இட்லியும் கொஞ்சம் சொதியையும் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறோம். ஆமாவே இல்லையா? அதில் பாசல் மட்டும் ஒரு முட்டையை போட்டு வைக்க. ஹலோ, தண்ணி எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த படகு என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டான் ஒரு ஆமீன் சொல்லு. அப்ப படகை கொடுத்தா ஆண்டவர் ஏதாச்சும் கொடுப்பாரா இல்லையா? ஆண்டவருக்கு ஆமே. அந்நாட்களிலே எங்க ஊர்ல ஜனங்களுக்கு எங்க தகப்பனார் ஒரு பெரிய கோயிலை கட்டி கொடுத்துட்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்காக வீட்டை கொடுத்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ஆராதனை நடக்கும். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இருந்த வீடு இன்றைக்கு ஒரு சபையாக அங்கே இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அங்கே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில் ஆண்டவர் அந்த நன்றி கடன் எங்களை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களை எனக்கு கொடுத்திருக்கலாம். அம்மாவே இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். அம்மாவே இல்லையா? கடந்த நாட்கள் சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப எனக்கு நேரம் இல்லை, அதை இன்னொரு நேரம் கேட்டா நான் சொல்றேன். வாசிங்கமாக நான் முடிக்க முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப என்ன ஆயிட்டு? இந்த ஆழமான சத்தியத்தை பேதுரு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுமா? இந்த ஆழமான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க என்ன செய்யணும்? விசுவாசித்து கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியை செய்ய வேண்டும். அப்ப இயேசு சொன்ன ஒரு காரியத்தை இவருக்கு என்ன செய்யறாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு இது ஆமென். இப்ப என்ன செய்யணும்? இவர் சொல்லுகிறதை நம்ப முடியுமா? இவர் சொல்லுகிறது நடக்குமா? நம்பவே இல்லையா? நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், இப்போ போட்டேன் நோயை சுகமாக்கின எத்தனை பேர் நம்புவீங்க? இந்த பார்த்தா ஏன் பேய் ஒட்டுற மாதிரியா இருக்கு. ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். இப்ப நிரூபிக்க வேண்டும். ராமின் சொல்லு. இந்த காலவேளையில் வந்திருக்க நீங்கள் நான் என்ன செய்யணும்? சில நேரங்களில் என்ன செய்யணும்? ஆண்டவரை அவன் கேட்கிறான். யாரு? கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு 2 அடையாளத்தை தாங்கன்னு சொல்றான். ஆமாவே இல்லையா? என்ன அடையாளம்? அப்படியே பனி பெய்யணும், இந்த தோல்ல என்ன இருக்கக்கூடாது? காஞ்சி இருக்கணும். ஆமாவே இல்லையா? அப்புறம் அதையும் செய்வாரு. நீ கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்வாரு. ஆமாவே இல்லையா? தன்னை நிரூபிக்கும்படிக்கு நான் தேவன், என்னை தவிர ஒருவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்பதற்காக சின்ன ஒரு விஷயம். ஆமாவே இல்லை? ஒரு சின்ன தோலை போட்டு ஆண்டவரை என்ன கேட்கிறான்? அடையாளம் கேட்கிறான். ராமின் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? இந்த கால வேளையில் நீங்கள் எத்தனையோ காரியத்துக்கு அடையாளம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க அல்ல. தேவனிடத்தில் சில நேரங்களில் சில காரியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் கேட்க வேண்டும். அப்பொழுது அற்புதம் நடக்கும். ராமின் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவர்கள் அடையாளம் கேட்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும். அவர் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார். ராமின் சொல்லுங்க. ஆண்டவரை இந்த காரியத்தை செய்யும். அவ்வளவுதான். அதுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அது செய்ய ஆண்டவர். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அப்ப அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என் வேலை செய்ய நீ என்னது பிரயாசப்படுகிறாய், ஓ வேலை நான் செய்வேன். அம்மாவே இல்லையா? அதுதான் நம்ம அதற்கு செய்வோம். ஐயரே, ஆகிலும் நீ பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததை நான் உற்று கேட்டேன், கவனித்தேன், விசுவாசித்தேன். இப்பொழுது நான் அந்த விசுவாசத்தோடு கூட நான் என் வலையை போட போகிறேன். அவ்வளவுதான். நமக்கு விசுவாசம் வரணும். வந்து சும்மா அப்படியே உட்கார்ந்து போகக்கூடாது. ஆமே, விசுவாசித்து ஒவ்வொரு நீங்க அற்புதம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். ராமின் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் அற்புதம். சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க. நான் அற்புதம். ஆமே, நான் ஒரு மிராக்கிள். ஆமே, ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் தான் அற்புதம். ஆமாவே இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நம்ம எப்பயுமே வெறுங்கையாவே தான் இருக்கிறோம். வெறுங்கையை பாட்டு வந்து பாடுவோம். வெறுங்கையா வந்தேன். அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்க எல்லாம் சேர்ந்து பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி கரங்களை தட்டி தேவன் வார்த்தையின்படி வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதும் உங்களை பெருக செய்வதுமாக இருக்கிறது. ஆமென் சொல்லி
ஆகவே அந்த வார்த்தையை விசுவாசித்தான், போட்டான். வாசிங்க. வலையை போடுகிறேன் என்றான். அவ்வளவுதான். அந்தபடியே அவர்கள் செய்து, எந்தபடி? அவர் சொன்னபடியே. சொன்னபடி சொல்லுங்க. ஆமா, சரி ஆண்டவரே. ஓகே, இன்னைக்கு நைட் வந்து நாங்க என்ன செய்யறோம்? வலையை போடுறோம். அப்படியா? அவர் உடனே நம்ம ஒன்று சொல்லி அனுப்புவோம், சிஸ்டர் செஞ்சுட்டீங்களா? இந்த போன வாரம் சொன்ன இன்னும் ஒருத்தர் செய்யாம அப்படியே இருக்கிறீங்க. அம்மாவே இல்லையா? இப்படியா இருக்கிறது? ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை உங்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். நான் இன்றைக்கு சொன்னேன், உங்களுக்கு சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த இடம் பயங்கரமான ஒரு இடம். அம்மாவே இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்தில் நாளைக்கு செய்வோம், நாளாண்டைக்கு செய்வோம். நீங்கள் நாளைக்கு வலையை போட்டீங்க, மீன் வராது, அது உள்ளுக்கு வேற ஏதாச்சும் தான் வரும். அம்மாவே இல்லையா? வாசிக்குமா? அந்தபடியே சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல விட முடியல. நல்ல கரும்பும் பொங்கலையும் தின்னுட்டு வந்து அப்படியே குளிப்பு செஞ்சு கிடக்கு. சொல்லுங்க. அந்தபடியே காலை வேலையிலே கர்த்தர் சொன்னபடியே, அப்படியே வார்த்தையின்படியே இன்னைக்கு என்னை பெருக செய்கிறார். எனக்கு இத்தனை காரியங்களை சொல்வார். ஆனால் உங்களில் யாரோ ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தபடி அவர்கள் செய்து, அந்தபடியே என்னது செய்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆமா, நம்ம இந்த ஆழத்துல போகணும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம விழுந்துருவோம்னு பயப்படுவோம். ஆமாவே இல்லையா? மீன் பிடிக்கிறது தன்மை இருக்கிறது. ஒன்று என்னது? கரையில இருந்து என்ன செய்யுது? ஒரு தூண்டில போட்டு உட்கார்ந்தே இருந்து ஒன்ன பிடிக்கணும். அப்புறம் இன்னொன்று இருக்கு, கரையிலே இருந்து வலையை வீசிட்டு கொஞ்சம் மீன்களை பிடிக்கணும். ஆமாவே இல்லையா? இன்னொன்னு என்னது? ஆழத்துக்குள்ள படகுலை கப்பலிலே நடுக்கடல்ல போயிட்டு அதிக மீன் கொண்டு வரலாம் என்று சொன்னாங்க. ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வலையை இப்படிதானே விரிச்சு போடணும். ஆமாவே இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆழத்துல போடணும். ராமின் சொல்லுங்க. ஆழத்துல தான் எல்லா நன்மையும் இருக்கு. ராமின் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? அப்ப என்னது? சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள நீ போகணும். மேலோட்டமா சத்தியத்தை கேட்டு போகக்கூடாது. இந்த சத்தியம் என்ன செய்யுது? உங்களை ஆழத்துக்குள் கொண்டு போகுது. ராமின் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும். ஜெபத்திலே எப்படி இருக்கணும்? ஆழத்துக்குள் போக வேண்டும். வேதம் வாசிக்கிறது ஆழத்துக்குள். அது ஆழத்துக்குள்ள அப்படியே பைபிளை பிச்சுக்கிட்டு போறது இல்லை. இதனுடைய கருத்து, இதனுடைய என்ன நோக்கம், இது என்னங்கிறதை குறித்து நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தா ஆவியானவர் அப்படி படிச்சு கொடுப்பாரு. கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை பிடித்து பேசிட்டு எனக்கு இப்ப எனக்கு என்ன செய்யறனே தெரியும். போதும் என்னதுமா போதும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அங்க போறாரு, இங்க போறாது. நான் கத்த சித்தமானால் ஒரு நைட் டிரைவ்ல நான் பேசலாம் இருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்துக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்ல, 5 மணி நேரம் அல்ல, நாள் முழுவதும் பிரசங்கிக்கக்கூடிய காரியத்தை ஆவியான நமக்கு கொடுக்கிறவராக. சும்மா இந்த ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுப்பார். நீங்க சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லை? சும்மா போயிட்டு 2 துண்டு கரும்பு வாங்கி கொண்டு வந்து கட்சிட்டு இருக்க கூடாது. சொல்லுங்க. நான் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெறுகிறேன். நான் முடிக்க போகிறேன். ஆமையா? வாசிக்க. அந்தபடி அவர்கள் செய்து, நான் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை தட்டி செய்வன. எனக்கு தெரிய ஒரு பிரதர் அவருக்கு அமெரிக்காவில் இருக்கார். அவர் சொல்லுவார், இந்த மீன் எல்லாம் ஒரு ஜோக்குக்கு சொல்லுவார், இந்த மீன் எல்லாம் என்னது எல்லாம் ஒளிஞ்சிருச்சான். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறவரை ஆண்டவர் சொன்னோன்னு ஒவ்வொரு மீனும் என்ன செஞ்சான்? வலைக்குள்ள ஓடி வந்துச்சான். ஏன்னா என் பேர் சரித்திரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி. அந்த மாதிரி மீனே இல்லாத இடத்துல எப்படி இருக்கான்? வலை கிழிந்து போகத்தக்கதாக. நீ கர்த்தருடைய வார்த்தையின் படி நீ செய்கிற பொழுது உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? கிழிந்து போகத்தக்கதாக. சொல்லுங்க. வலை கிழிஞ்சிட்டு சிஸ்டர். ஆமே. வேற என்னது? பேக்கு சொல்லுங்களேன். பேக் கிழிற அளவுக்கு உனக்கு பணத்தை, அதுதானே நம்மளோட ஆசை. மெயினே பணம். அது என்ன அந்த பேப்பர் தெரிஞ்ச யாரு அது பிரிண்ட் பண்ணலாமா கொஞ்சம்? அதுக்கு நம்ம உயிரை கொடுத்துட்டு கிடக்கணும். ஆமாவே இல்லை?
இந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அப்படி போயிட்டு போல இருக்கு. ஆமாவே இல்லையா? கிழிந்து போகத்தக்கதாக சொல்லுங்க. நான் சொன்னபடி செஞ்சேன், நான் எதிர்பார்க்கல. என்னாச்சு? நான் கொண்டு போன பேக்கு சின்ன பேக்கு, பை நான் சொல்லுவீங்க பேக், இங்கிலீஷ் தான் பேக் இல்லாத பை. அந்த காலத்து சும்மா அந்த மஞ்சள் பை தூக்கி தெரிஞ்சுட்டு இருக்குவேன். சென்னைக்கு வந்தோட பேக் பார்த்தல. சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியல. கிளிய போகுது பேக்குன்னா என்னது பாருங்களேன், எவ்வளோ வரும். ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. ஆமா, இந்த காது அந்த காலத்துல பாருங்க ஓட்டையை போட்டு போலவருக்கு தொங்கும். அது மாதிரி காது கிளிய. சொல்லுங்க. அப்ப சரி சிரிங்களே, சந்தோஷப்படுங்களே. மூக்கு ஓட்ட கிளிய ஒத்தடு பெருசாக வாசிங்க. கழுத்து யாரும் சொன்ன? கழுத்து தெரியுமா? திருநெல்வேலி நாகர்கோவில் லேடிஸ்ல கழுத்து எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் விடுங்க இப்படிதான் இப்படி பார்ப்பாங்க. அவங்க போட்டுக்க நகையை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க நகையை பார்ப்பாங்க. தங்கமா அந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. இது பயப்படும். வாசிங்க. சொல்லுங்க. கிழிந்து போகத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமெனா அவருடைய வார்த்தையின்படியான வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், அவர் என்னோடு இணைந்து இந்த வருஷம் என்னை பெருக செய்ய விரும்புகிறார். நீங்க தனியா கூட செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அவரோடு இணைய வேணும். அவருக்கு ஆசை உங்களை வச்சு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். வாசிங்கம்மா முடிச்சிட்டேன். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு படகு நீ கொடுக்கிற, ஒரு வாசல் திறந்து கொடுக்குறீங்க. அப்பம் பக்கம் பார்க்குவாங்க. அந்த படகுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? வலையை போட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. அந்த வலைக்கும் போகல, இந்த வலைக்கும் போகல. பேதுருடைய வலைக்கு மட்டும் எல்லாம் மீன் வந்துருச்சு. அவங்க என்ன உடனே பக்கத்துல இருக்கலாம் என்ன செய்யறாங்க? கூட்டாளினா என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. எப்படி இருக்கும்? அப்படி சொல்லியிருப்பாங்களா? அவங்க என்ன பாஷையில பேசினாலும் எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது. அம்மாவே இல்லையா? வாசி மகன். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. சொல்லுங்க. அமிழத்தக்கதாக அறிக்கை செய்யணும். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் அறிக்கை செய்யணும். வார்த்தையின்படி கிழிந்து போகத்தக்கதாக. அப்புறம் என்னது? அமிழத்தக்கதாக. அதுக்கு நீங்க அமர்ந்து போயிடக்கூடாது. அமிழத்தக்கதாக. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருக்கணும். அம்மாவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் தரித்திரியை கொண்டு ரோட்ல வச்சுக்கிட்டு கேட்டு திறந்து வச்சுக்கிட்டு தரித்திரத்தை பத்தியே பேசுறது. அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமீனா. தத்திரை பத்தி பேசக்கூடாது. அம்மாவே இல்லையா? இயேசு சொல்லுகிறா ஒன்னாவது எப்பயுமே தத்திரியா இருக்கிறான். அம்மாவே இல்லையா? முடிச்சுட்டேன். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்ன யோசிச்சு பாருங்க. இது என்ன சம்பவம்? என்ன புரிகிறதா? இயேசுடைய வார்த்தை அவனை சுத்திகரிக்கிறது. தன்னை பாவி என்று அவன் உணர்கிறான். யார் தன்னை பாவி என்று உணர்ந்து அறிக்கை செய்கிறானோ அவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கு. ஆமாவே அவன் பார்க்கிறான். எதுவும் அவன் பார்த்தீங்களா? அந்த வேத வசனங்களை வாசிக்கிற நேரம் அவன் பாவங்கள் என்ன செய்யும்? சுத்திகரிக்கப்படும். பாவம் வெளியில வரும். அம்மாவே இல்லையா? கடந்த நாட்களில் எத்தனை பேரை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணினீங்க? அந்த வசனத்தின்படி ப்ரே பண்ற நேரம் சும்மா ப்ரே பண்ண கண்டதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அன்னைக்கு வசனத்தை சொல்ற நேரம் நீங்க உங்களை முதலாவது என்ன செஞ்சீங்க? சுத்திகரித்துக் கொண்டு நீங்க ஜெபம் பண்ணீங்க. அம்மாவே இல்லையா? அது போல இப்ப சீமான் பாருங்க, சந்திர ஆனா பாருங்க, சீமான் பாருங்க, வேறு அதை கண்டவனே விழுந்து, ஆண்டவரே நான் பாவி. அம்மாவே இல்லையா? நான் பாவம் நிறைந்தவன். என்ன வியாபாரம் பண்ண எப்படி பண்ணிருப்பானா இருக்கும்? கூறு கூறா கொடுத்து என்ன செஞ்சிருப்பான்? ஆமா. அம்மாவே இல்லையா? நேற்று ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு போட்டோ, அந்த போட்டோ கழுவ போனா அங்க அவன் அதிகமா விலையை சொல்லிட்டான். அதுக்கு பிறகு போன் அடிச்சு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. புரிகிறதா? அப்போ அந்த மாதிரி
நடந்திருக்குமா இல்லையா? இயேசு மக்கள் வந்தோட முதலாவது நீங்க செய்யற வேலை என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டோட முதலாவது நீங்க செய்யற வேலை என்ன சொல்லுங்க? பாவ அறிக்கை, மன திரும்புதல், குணமாக்கப்பட்டான், ஊழியத்துக்கு ஆயத்தமாயிட்டு. ஆமாவே இல்லையா? கடவுளை தட்டி தேவனமே முடிச்சுக்கோ. அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சொல்லுகிறான். ஆமென். பிரமிப்பு, எல்லாரும் பிரமிச்சு பார்க்கிற நேரத்துல, ஆமென், நம்மளை எல்லாரும் உயர்த்துற நேரத்துல உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஏன் நான் இப்படி தெரியுமா இயேசுவோட பேசினேன், அவர் என்னோட தான் பேசுவார். நான் இப்படி படகு கொடுத்தேன், அதனால எனக்கு ஆண்டவர் செஞ்சார், இது போதாது அப்படி இல்லை. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை அப்படியே பார்க்கிறான். அப்ப தெரியுது இயேசுவை அவன் படகு கொடுக்கிற நேரம் அவனை பார்த்திருப்பான், அவர் மனுஷகுமாரனை பார்த்திருப்பான். படகில் இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிந்து கொண்டாராம் என்று சொல்லி, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வாசிங்கள் முடிச்சிட்டேன். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை படுத்தும். பேதுருவை ஊழியத்துக்கு அழைத்து அந்த பேதுரு மூலமாக ஒரு பெரிய ப்ரோசஸ் செய்யறதுக்காக தேவன் எவ்வளவு பிரயாசப்படுகிறார். ஆமா இல்லையா? இரவு பகலாய் போய் நின்று, வெயிலை நின்று, படகுல நின்று அவர் அந்த வார்த்தைகளை எவ்வளவு கடினமாய் பிரசங்கித்திருப்பார். இன்னைக்கு மைக்கா இருந்திருக்கு, கொஞ்சம் மழை பெஞ்சாலே நம்மளாம் யோசிக்கிறோம். அன்னைக்கு அந்த காற்று வருகிற திசையை வைத்து பிரசங்கம் பண்ணுவார்களாம். வாசி முடிச்சுட்டோம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் என்னது? இதுதான் என்னது? கிளைமேக்ஸ். விட்டுட்டான், பிடித்துக் கொண்டார். இன்னைக்கு நாங்கள் எதை பிடித்துக் கொள்ளுகிறோம்? அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, உலகத்துக்குரிய காரியத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவை நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கையால் மாதிரி வச்சுக்கிறோம். ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே ஆசாரம் இருக்கணும், நான் ஜெபிப்பேன், எனக்கு காணிக்க போடுவேன், நான் தசம்பா போடுவேன், நான் உயிர் இருப்பேன். ஆண்டவருடைய தொடர்பு, அதுதான் தொடர்பு. இருந்தாங்க காணிக்க, இருந்தாங்க தசம்பா, இருந்தாங்க சபை, பேன் வாங்கணுமா, பேன் வேற என்ன அப்படிங்கிட்டோம். இல்லை, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். கடைசியாக அந்த படகை நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும், மீன், பானது, வலை, தொழில், குடும்பம், வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஏழ்மையை சேர்ப்பார்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுபோல அநேக காரியங்களுக்கு நேரம் போதாது. நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆமென். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். எல்லா வாய்களும் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.